Hey guys, welcome to Cinematics. நம்ம கவின், லால், ஆதித்தி, பிரட்டி முகுந்தன் நடிப்புல பியார் பிரேமா காதல் டைரக்டர் இளன் எழுதி இயக்கிய எமோஷனல் டிராமா ஸ்டார் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 30 minutes. பட்ஜெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12 crores. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒன் லைனர் தாங்க. மிடில் கிளாஸ்ல உள்ள நம்ம ஹீரோ கலையரசனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே கனவு தாங்க, தான் எப்படியாவது ஒரு ஹீரோ ஆயிடணும்னு. இதில் நடுவில் இவருக்கு ஸ்கூல், காலேஜ், வேலை, ஃபேமிலி, லவர், ஒய்ஃபு, காசுன்னு 1008 கமிட்மெண்ட்ஸ். இந்த எல்லா தடைகளையும் மீறி நம்ம ஹீரோ ஆனாரா இல்லையாங்கிறது தாங்க கதையே. படத்தில் மியூசிக் டைரக்டர் யுவன் தான் செகண்ட் ஹீரோனே சொல்லலாங்க. படம் முழுக்க அப்படியே மலை சாரல் மாதிரி மியூசிக்கை தெளிச்சு விட்டுருக்காருங்க. சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, எல்லாமே ஹிட்டு தாங்க. அது என்னமோ இளன் யுவன் காம்போ சேர்ந்தாலே ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது படத்தில். சீன்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கு மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். மூவியில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கேஸ்டிங் பக்காவாக பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து ஆக்டிங்கை பர்ஃபெக்டாக வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டர் இளன். கவின், அவரோட அப்பா லால், அம்மா கீதா கைலாசம், ஆதித்தி, பிரட்டி முகுந்தன் எல்லாருமே அவங்க ஆக்டிங் பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக கவின் அண்ட் லால் ஆக்டிங் பற்றி பேசியே ஆகணுங்க. ஒரு சில சீன்ஸில் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். ப்ரீ இன்டர்வலில் மொட்டை மாடியில் தான் அப்பா கிட்ட நடிச்சு காட்டியிருப்பாரு பாருங்க, அப்படியே நமக்கே கூஸ்பம்ஸ் வந்துடும். அண்ட் கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 minutesக்கு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாருங்க. எத்தனை டேக் பண்ணியிருப்பாங்களோ தெரில, அவ்வளோ பர்ஃபெக்ட் சீனாக வந்திருக்கு. இந்த 2 சீன்லையும் கவினோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும் தாங்க நமக்கு தெரியுது. அண்ட் லேடி கிட்ட போட்டு காலேஜ் கல்ச்சுரலில் ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பாரு பாருங்க, செம்ம வைபாக இருந்திருக்கோங்க அந்த சீனு. லால் அவரோட கேரக்டரை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. படத்தில் அவர் கேரக்டர் பார்க்கும்போது இவரை மாதிரி ஒரு அப்பா நமக்கும் கிடைச்சிருந்தா செமையாக இருந்திருக்கணும் தாங்க தோணும். யூஸ்வலாக ஒரு மூவியில் ஹீரோ டவுன் ஆகிட்டா மோட்டிவேட் பண்ண ஹீரோயின் தான் வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருந்தும் கவினோட அப்பா தான் எல்லா இடத்துலையும் அவனை கை கொடுத்து தூக்கி விட்டுருப்பாரு. அப்பா பையன் சென்டிமெண்ட் படத்தில் பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எடிட்டர் பிரதீப் ராகவ் ஃபிலிமோட ட்ரெய்லர் நல்லாவே எடிட் பண்ணியிருந்தாருங்க. படம் இவ்வளோ பெருசாக ரீச் ஆனதுக்கு கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி இவரோட ட்ரெய்லர் எடிட் ஒர்க் தாங்க முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். மூவியோட சினிமாட்டோகிராஃபர் எழிலரசு அவரோட ஒர்க்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காருங்க. சிங்கிள் ஷாட் கிளைமேக்ஸ் நல்லா வந்திருக்குன்னா இவரோட கான்ட்ரிபியூஷனும் ஒன் ஆஃப் த ரீசன். டிரெக்டர் இளன் ஸ்டோரி அண்ட் டிரெக்ஷனை ரொம்ப நீட்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருங்க. அதுவும் ஃபைனல் போர்ஷனை எடுத்த விதம் பிரில்லியன்ஸுங்க. சூப்பர் ஸ்டாரோட டயஹார்ட் ஃபேனுன்னு படத்தில் வர ஸ்டில்ஸ் அண்ட் கட் அவுட் மூலமாக நல்லா தெரியுது. மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ், யுவன் மியூசிக் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ்லாம் லேக் அடிக்குது, பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தாங்க சொல்லணும். அண்டு சில இடங்களில் ஸ்டோரியோடு இல்லாமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் ஃபீல் பண்ண வச்சுது. கமர்ஷியலுக்காக சில சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. மற்றபடி படத்தில் நெகட்டிவ்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவி வேர்த்தாக இருக்குங்க. சினிமான்னு மட்டும் இல்லாமல் பேஷனை நோக்கி ஓடுற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ வாட்ச் அவுட் த எமோஷனல் ஸ்ட்ரகிளிங் ஸ்டார் இன் தேட்டர்ஸ். ஸ்டார் மூவிக்கு சினிமேட்டிக்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.